திமுக வந்து டிவிக்கு ஆட்சி ஏற்பட்டதிலிருந்து எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களை வச்சு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி ஆட்சியை கலைக்கலான்னு முயற்சி பண்றதா தெரியுது. திமுக அண்ணா திமுக கூட்டணியை ஏற்படுத்தி எப்படியாவது அவங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து முதல்வரை மிகவும் தரக்குறைவாக பேசுறார். அதோடு விடாம அமைச்சர்கள் எங்க மாவட்டத்துக்கு வந்தா எங்கள் தொண்டர்கள் அவர்களை தாக்குவார்கள் அப்படின்னு பேசுறாரு. பொதுமக்கள் தான் வந்து தாக்கணும், அவங்க வந்து ஜெயிலுக்கு போகணும், அவங்க குடும்பங்கள் நடுத்தரில் நிற்கணும். இவங்கெல்லாம் வந்து கொள்ளையடிச்சு சம்பாதிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு சுகபோகமா இருப்பாங்க. விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் 2 நாளைக்கு முன்னால் ஒரு மேடை பேச்சில் ஒரு முதல்வரை வந்து எலும்பெல்லாம் நொறுக்கிடுவோம் அப்படின்னு எல்லாம் பேசுகிறேன். ஸ்டூடியோ நியூஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல்ஃப்ரட் வில்சன். நான் இன்னைக்கு உங்கள்ட்ட என்ன பேச போறேன்னா, திமுக வந்து டிவிக்கு ஆட்சி ஏற்பட்டதிலிருந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இப்போ என்ன தெரியுதுன்னா, எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களை வச்சு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி ஆட்சியை கலைக்கலான்னு முயற்சி பண்றதா தெரியுது. அதாவது ஆட்சி முதல்ல 108 தொகுதியில் டிவிக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் ஆட்சி அமைக்க விடாம திமுக அண்ணா திமுக கூட்டணியை ஏற்படுத்தி எப்படியாவது அவங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க எந்த முறையில் அந்த மாதிரி முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. அண்ணா திமுக இந்த இதுக்கு எந்த அளவுக்கு இந்த முடிவை எடுத்தாங்கன்னு தெரியல. அவங்களுடைய கட்சி தலைவி ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு காரணமா இருந்த திமுக கட்சியோடு கூட்டணி வைக்கிறதுக்கு எடப்பாடியார் எப்படி முடிவு பண்ணாருன்னு தெரியல. சரி, அதையும் தாண்டி அதுல இருந்து வெளியே வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. டிவிக்கு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமா என்ன முயற்சி பண்ணாங்க? எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்து ஆட்சியை கவிழ்க்கலாம் அப்படின்னு சொல்ற முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதுலேயும் ஃபெயிலியர் ஆகிட்டு இப்போ கைதாகி உள்ள போயிட்டு இருக்காங்க அதற்கு தொடர்புடையவர்கள். இப்போ அடுத்த கட்டமாக அதுலேயும் ஜெயிக்க முடியலன்னொன்னே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உண்டு பண்ணி ஆட்சியை கவிழ்க்க முடியுமா அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுற மாதிரி தெரியுது. ஏன்னா திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஏற்கனவே கைதாகிட்டாரு. அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் நடந்த ஒரு மேடையில் பேசுகிறாரு, ஒரு மீட்டிங்கில் முதல்வரை மிகவும் தரக்குறைவாக பேசுகிறார். அதோடு விடாமல் அமைச்சர்கள் எங்கள் மாவட்டத்துக்கு வந்தால் எங்கள் தொண்டர்கள் அவர்களை தாக்குவார்கள் அப்படின்னு பேசுகிறார். அப்போது ஒரு அமைச்சராக இருந்தவர் இப்போது 2 கட்சியிலும் அமைச்சராக இருந்தார். அவர் எந்த தொண்டர்களை பற்றி சொல்கிறாருன்னு தெரியல. இப்போ திமுகவில் திரும்பவும் எம்எல்ஏ இருக்கிறாரு, சிட்டிங் எம்எல்ஏ. அவர் அமைச்சர்களை தாக்குவார்கள் எங்கள் தொண்டர்கள்ன்றாரு. ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா அவங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைகள் யாரும் வந்து இதில் கொண்டு தாக்குறதுக்கெல்லாம் ஈடுபடுத்த மாட்டாங்க. பொதுமக்கள் தான் வந்து தாக்கணும், அவங்க வந்து ஜெயிலுக்கு போகணும், அவங்க குடும்பங்கள் நடுத்தரில் நிற்கணும். இவங்கெல்லாம் வந்து கொள்ளையடிச்சு சம்பாதிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு சுகபோகமா இருப்பாங்க. இப்படி பொதுமக்களை தூண்டி விடுகிறார்கள். இதற்காக நிச்சயமாக அவரை கைது பண்ணணும். திமுக வந்து ஆட்சிக்கு வந்ததே வந்து நிறைய பேரை உயிர் பலி கொடுத்து தான் மொழி போராட்டம் தியாகிகள்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது பேசியே மக்களை தூண்டி விட்டு மொழி போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி எதிர்ப்புல எத்தனையோ பேர் இறந்தாங்க. அவங்க குடும்பங்கள்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா வந்து அவங்கள தூண்டி விட்டவங்க இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு கடந்த காலங்களில் கொள்ளையடிச்ச பணத்தோட சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே நிலைமையில இன்னைக்கும் வந்து மக்களை வந்து தூண்டி விட்டு அமைச்சர்களை தாக்குற சொல்லி ஏவி விடுறாரு அனிதா ராதாகிருஷ்ணன். அவருக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய படிப்பறிவு அவங்கெல்லாம் இன்னும் புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் அவங்க சொந்த பந்தங்கள் அவங்க பிள்ளைகள் யாரையுமே வெளியே காட்ட மாட்டாங்க. இவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறத சம்பாதிச்சு வச்சிருக்கிறத அனுபவிக்க பிறந்தவங்க அப்பாவி மக்களை தான் தூண்டி விடுவாங்க. இவங்களெல்லாம் இப்படியே விட்டு வச்சா பொதுமக்களை தூண்டி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது இப்போதைக்கு நடக்கிற காரியம் இல்லை. அவங்க பழைய காலத்து நினைப்பிலேயே இருக்கிறாங்க. மக்கள் இன்னும் வந்து இவங்க சொல்லுக்கெல்லாம் கேட்டுட்டு பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு அவங்க ஜெயிலுக்கு போவாங்க. இவங்க வந்து சந்தோஷமா வெளியே இருந்து
சம்பாதிச்ச பணத்தை வச்சு அனுபவிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ராசா எம்பி ஒரு அளவுக்கு மீறின பேச்சா பேசி தமிழக முதல்வரை விமர்சிக்கிறாரு. அவருடைய நோக்கம் என்னன்னு தெரியல. ஒரு சிட்டிங் எம்பி இப்படி பேசுறது. அதற்கு அடுத்தபடியாக விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் 2 நாளைக்கு முன்னால் ஒரு மேடை பேச்சில் ஒரு முதல்வரை எலும்பெல்லாம் நொறுக்கிடும் அப்படின்னு எல்லாம் பேசுகிறார். என்ன நினைப்பில் பேசுகிறாங்க? இது நான் ஆட்சி என்ன ஆட்சி நடக்குது? இப்படி என்னுடைய அனுபவத்தில் கடந்த காலங்களில் ஒரு முதல்வரை எம்எல்ஏக்களோ பெரிய தலைவர்களோ பேசி நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இப்படி இந்த தாவேக ஆட்சி இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் கை வைக்க ஆரம்பிச்சதுல இருந்து இவங்க அந்த ஆட்சியை திசை திருப்பதற்கும் ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் எடுத்த முயற்சிகள்ல ஒன்றும் சக்சஸ் ஆகாதனால இப்படியெல்லாம் பேசி மக்களை திசை திருப்பி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி ஆட்சியை கவுக்கலாமா என்று முயற்சிப்பதாக தெரிகிறது. இந்த மார்க்கண்டேயன் எம்எல்ஏ கைது செய்திருக்காங்க. அவரை மட்டும் கைது செய்யறதோட நிப்பாட்டக்கூடாது. ராசா எம்பியை கட்டாயம் கைது செய்யணும். அதே மாதிரி மீண்டும் அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ கைது செய்யணும். ஆனா அவங்க தலைவர் இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த எம்எல்ஏ கைது செய்வதை பற்றி என்ன அறிக்கை விட்டிருக்காருன்னா, தாவேக ஆட்சியின் குறைபாடுகளை சொன்னதற்காக கைது செய்கிறார்கள் என்று சொல்றாரு. அவர் என்ன அவருடைய மார்க்கண்டேயன் எம்எல்ஏயோட மேடை பேச்சை கேட்டாரா, இல்லை இப்படித்தான் இப்படி பேசுறதுக்கு பேர் தான் ஆட்சியினுடைய குறைபாடுகளை சொல்லுகிறதா? அவங்க ஆட்சி காலங்கள்லாம் இப்படி யாராவது பேசியிருக்காங்களா? பேச விட்டுருவாங்களா? யூடியூப்காரங்களை அவங்களுடைய குறைகளை சொன்னவங்களை எல்லாம் என்ன பண்ணுனாங்க? இதெல்லாம் அவர் திரும்பி பார்க்கணும். எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நிர்வாக செயலாளர் RS பாரதி என்ன சொல்றாரு, எங்களுடைய திருச்சி சிவா எம்பி கூடிய சீக்கிரத்துல மத்திய அமைச்சராயிடுவாரு அப்படின்னு சொல்லி. அதை பார்க்கும்போது இவங்க எப்படியும் பிஜேபியோட கூட்டணி வைக்க போறதா தெரியுது. இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு ஆட்சியில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சு, அதனால ஆட்சியை கலைச்சிடலாம் அப்படின்னு உள்ள முயற்சியை எடுக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தோட இந்த மாதிரி பொதுமக்களை தூண்டி விடுற மாதிரி தெரியுது. ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த இத்தனை ஆண்டு காலையும் அவங்க ஆட்சியை கலைச்சதா எந்த மாநிலத்திலையும் அவங்க செய்யலை. இது இவங்களுடைய பகல் கனவு. இவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் தாவேக ஆட்சியை அவ்வளோ ஈஸியெல்லாம் கலைக்க முடியாது. இவங்களுடைய முயற்சி பலிக்க போகிறதில்ல. இவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் நியாயமான ஆட்சி நடக்குது, மக்கள் விரும்பும் ஆட்சி நடக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கூட அவங்களால எந்த விதமான ஆட்சிக்கு எந்த இடையூறும் செய்ய முடியாது. ஆளுங்கட்சி இவர்களை எல்லாம் முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். ஏன்னா இவங்களை கைது செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா ஒவ்வொருத்தராக திரும்ப திரும்ப பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆட்சிக்கு இடைஞ்சல் கொடுக்கறது எந்த வழியில கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் இவங்களெல்லாம் முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும். அதாவது முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும்னா அவங்கள முளையிலேயே பேசின உடனே அவங்க மேலே வழக்கு பதிவு செய்து கைது செய்து அவங்களுக்கு பேச்சுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடணும். இல்லைன்னா இவங்க இது நிம்மதி இல்லாத அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ தாவேக ஆட்சியை கவுக்க நினைக்கும் இந்த முயற்சி வெற்றி பெற வாய்ப்பில்லைன்னு சொல்லி இந்த செய்தியை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா எங்களுடைய ஜூடியா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.